என்னம்மா ஒரு கண்குள்ளா காட்சி அப்படின்னு சொல்லலாங்க மக்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ மூணாரில் ஃபஸ்ட் டே ட்ரிப்பில் இருக்கும். ஸோ நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டலில் தான் இந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபேமிலிக்கானே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபேமிலியோடு நீங்கள் வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா நிஜமாகவே எல்லாருக்குமே என்டையர் ஃபேமிலிக்குமே வந்து ஒரு பீஸ்ஃபுல் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். ஸோ சூப்பராக இந்த மாதிரி அமேசிங்கான ஒரு இயற்கை காட்சியை வந்து ரசிக்கிறதுக்கு தனியாக ஒரு ஹார்ட்டு தேவை அப்படின்னு நினைக்கிறேன். பத்தாது, ஒரு ஹார்ட்டெல்லாம் பத்தாது இதை ரசிக்கிறதுக்கு. ஸோ நிறைய நேச்சரை லவ் பண்ணுறவங்களுக்கு இந்த இடம் வந்து அமேசிங்குங்க. ஸோ ப்ளீஸ் முடிஞ்ச லெவலுக்கு மூணாருக்கு வந்து யார் இது வரைக்கும் மூணாருக்கு வரலையோ எல்லாமே மூணாருக்கு கிளம்பி வந்துடுங்க. இந்த வருஷம் முடியலனால அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் இயரானால் இந்த மூணார் ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நான் வீடியோஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் மூணாரை பற்றி. இப்போ நாங்கள் தங்கியிருக்கிற இந்த ஹோட்டலோட வியூ பாயிண்ட்டு தாங்க இது. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 5 ஃபேமிலி வந்திருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து. ஸோ 5 ஃபேமிலிஸும் 5 கார் எடுத்திருக்கோம். ஸோ 5 காரில் வந்து 5 ஃபேமிலிஸ் வந்திருக்கோம். செமையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இயர்லி நாங்கள் வந்து கம்பல்சரி மிஸ் பண்ணாமல் எதனா ஒரு ஊர் வந்து டூர் அப்படின்னு போயிடுவோம். லாஸ்ட் இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஐ திங்க் கேரளா போயிருந்தோமோ. ஆமாம், கேரளா போயிருந்தோம். ஸோ இந்த வாட்டி மூணாருக்கு வந்திருக்கோம். சூப்பரான ஒரு அட்மாஸ்பியர் அண்ட் சூப்பரான வியூ பாயிண்ட் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ யாரெல்லாம் இன்னமும் வரலையோ மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ வந்த வேகத்துலேயே போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டோம். பிகாஸ் வெளியில் தான் போய் டின்னரை சாப்பிடணும் அப்படின்ட்டாங்க. ஸோ ஹேமேஷ் வந்து வந்த உடனே அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அவரோட வீடியோ கேமோ சம்திங் வச்சுட்டு பார்க்குறது. அண்ட் நம்மளோட செல்லக்குட்டி பிரதேஷ் அண்ட் இவங்க ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் யார் சொல்கிறேன்ட்டு. ஸோ ரெடி ஆகிட்டு நல்லா மஃப்ளர்ஸ் எல்லாமே போட்டு, ஏன்னா பயங்கர குளிர் வெளியே போகும்போது. அண்ட் இன்னமும் பெயின் எல்லாம் இருக்குது. பட் ஆனாலும் நம்ம கொஞ்சம் அப்படியே மூடவுட்லேயே அப்படியே பெயின் இருக்கே அப்படின்னு உக்காந்துட்டோன்னா அவங்க கூப்பிட்டு வந்தவங்க வெக்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ அவருமே ஜர்க்கின்னு மஃப்ளர் எல்லாமே போட்டு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ மற்ற ஃபேமிலிஸ் வரணும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வர வரைக்கும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே போடலாம் அப்படின்ட்டு போட்டுட்ருக்கேன். அண்ட் ஒரு கிளுகிழுப்புலே ஒரு கலகலப்பு அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற வயது என்னோட ஆட்டம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக தேடி ஒரு ஹோட்டலுக்கு வந்தோம். பட் இந்த ஹோட்டல் சொல்கிற மாதிரியே இல்லைங்க. கிடைச்சதை சாப்பிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி 9 o'clock தான். அந்த 9 o'clockே நமக்கு எதுவுமே இல்லை. அண்ட் ரொம்பவே கவுச்சு ஸ்மெல், ஹோட்டல் ஃபுல்லாகவே பயங்கர கவுச்சு ஸ்மெல். அண்ட் நிறைய பேர் நம்ம பக்கத்தில் பார்த்திங்கன்னா பீஃப் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது அத்தைக்கும் மாமா என்டையர் இருக்கிறவங்க யாருக்குமே அது பிடிக்கல, செட் ஆகலை. ஸோ நம்ம எப்போவும் நார்மலாக சாப்பிட்டு இந்த மாதிரி ஸ்மெல்ல அத்தையை மூஞ்சி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். எதுவுமே பிடிக்காம தான் போட்டு சாப்பிட்றாங்க. பட் நான் என்ன பண்ணுறது, எதுவுமே எனக்கு செட் ஆகலை. பரோட்டா, சிக்கன் கிரேவி சம்திங் எதோ ஆர்டர் பண்ணாங்க. எதுவுமே இல்லை இங்கே. தோசை, இட்லி அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. பட் ஆனாலும் எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணாங்க. சரி சாப்பிட்டே ஆகணும், ஏன்னா மார்னிங்லேருந்து பட்னியாக இருக்காங்க. அதனால் சாப்பிட்டாச்சு. நீ சொல்லு. வெரி கார்த்திகேயன் சார் சொல்லுங்க சார். எப்படி தெரியுமா எல்லாரும் எக்ஸலன்ட்ன்றாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆந்தி எடுக்கணும்னா எல்லாம் எக்ஸலன்ட் தான். யோகேஷ் அங்கிள் சொல்லுங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. எப்படி இருக்கு? எந்த ஊருக்கு போனாலும் காமனா ஒரு சிலதெல்லாம் ஒரே டேஸ்டா இருக்கும். அதை மட்டும் வாங்கி சாப்பிடணும். சரி, எப்படி இருக்கு? அதை மட்டும் வாங்கினா அப்படிதான் இருக்கும். சரி, எப்படி இருக்கு சொல்லுங்க. வாங்கின பரோட்டா நல்லா இருக்கு. கிரேவி சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. அங்கிள் உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. இங்க யூடியூப் லைவ் போயிட்டு இருக்கு.
அங்கிள் ஷேர் பண்ணுங்க அங்கிள். என்ன அங்கிள் நீங்க ஷேர் சாப்பிட விட்றா. நீங்க சொல்லுங்க, சொல்லிட்டு சாப்பிடுங்க. சீதா ரெண்டு பேரும் அங்கிள் எப்படி இருந்துச்சு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? இதோ சாப்பிட்டது வர்ஸ்ட் தானே? கரெக்ட். நீங்களும் அதுதானே? நல்லாவே இல்லை. எப்படி மேடம் இருந்துச்சு சொல்லுங்க மேடம். நீங்க சொல்லுங்க சார் எப்படி இருந்துச்சு? நல்லாவே இல்லையா? இந்த கேடிஎம் கிளப் போர்டு ஆப்போசிட்ல இருக்கிற ஸ்ட்ரெயிட் அப்படியே அங்க ஆப்போசிட்ல இருக்க இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் நாங்க சாப்பிட்டோம். இது பேரு ரெஸ்டாரண்ட் ப்ளீஸ் டேக் எ பிரேக் ரெஸ்டாரண்ட். ஓகேவா? பக்கத்துல ஃபிஷ் மசாஜ் எல்லாம் இருக்கு. இங்க என்ன ஸ்பெஷல்னா நீங்க எந்த சாப்பாடு நீங்க சொல்லுங்க. நல்லா இல்ல. அதுதான் இந்த ஹோட்டலோட ஸ்பெஷல் தெரியுமா? நீங்க வேணா யார்கிட்ட வேணா நீங்க சாப்பிடணும்னா பிரியாணி சாப்பிடலாம். வெள்ளை சாதத்தோட கொஞ்சம் கிரேவி ஒரு பீஸ், அதுக்கப்புறம் அந்த பரோட்டான்னு ஒன்று தராங்க. ஒரு ரெண்டு டிஷ் தான் நல்லா இருந்துச்சு. அது ஒரு பரோட்டா ஓகே ஆவரேஜாக இருந்துச்சு. பரோட்டாக்கு அவங்க கொடுக்குற கிரேவி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இருங்க, யூஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதை தொட்டு கூட பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா சேர்த்து போனீங்கன்னா நாங்கள் இதுக்கு இல்லை, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு உயிருக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா கம்பெனி பொறுப்பு ஏற்றுக்காது. ஸோ சாப்பிட்டு முடிச்சு வெளியே இங்க பாருங்க, எக்ஸ்பிரஷனை கொடுங்க. இருந்தது. ஸோ அதில் 2 பேர் போய் உக்காந்துட்டு இருக்காங்க ஃபிஷ் மசாஜுக்காக. ஃபோட்டோ எடுத்தியா? ஸோ இந்த மசாஜை முடிச்சுட்டு அப்படியே எல்லாரும் ஏன் வந்துட்டாங்கன்னா அப்படின்னு பேக் டு ரூம் அப்படின்னு கிளம்ப வேண்டியதுதான். இது போகிறதுக்கு மீன் ஹோட்டலுக்கு வரத்துக்கு முன்னாடி ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்புற டைமுக்கு போட்ட ஸ்டில்ஸ் தான் இதெல்லாமே. ஸோ காலையில் இந்த வாங்கி இருந்தானா எப்படி இருந்தானா இப்படி ஆகிட்டு அப்படின்னு எல்லாருமே கிண்டல் அடிச்சிட்டு இருந்தாங்க. பேட்ரி வந்து சார்ஜ் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி எல்லாம். ஸோ என்ன பண்ணுறதுங்க, ஃபேமிலியோடு நம்ம கிளம்பியாச்சு. அத்தை மாமாவில் கூப்பிட்டு நான் போய் உடம்பு முடியலன்னு திருப்பி ரூமில் போய் படுத்துட்டேன்னா பசங்களும் சரி ஹஸ்பண்டும் சரி இல்லை அத்தை மாமாவும் சரி சோகமாக இருந்துருவாங்க. அவங்களும் எங்கேயுமே வெளியே போகிறதுக்கே பிடிக்காமல் போயிடும், என்ஜாய் பண்ண மாட்டாங்க. நம்ம வெளியே எப்பவும் இருந்ததே தானே அப்படின்ட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏந்து ரெடி ஆகிட்டேன். ஸோ ஹோட்டல்லையும் சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ தூங்க போகணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பெட்டுக்கு தூங்க போனோன்னா தான் நெக்ஸ்ட் டே கொஞ்சம் எர்லியராக ஏந்து எங்கெங்கே போகணும் அப்படின்றத பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட எந்தெந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நாங்கள் எந்தெந்த பாயிண்ட்ஸை பார்த்தோம் மூணாரில் அப்படின்ற வீடியோஸை தொடர்ந்து வரும், பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ.